Tuesday நீ தண்டம், Wednesday தேடி வந்த கண்டம், Thursday மொக்க Friday நீ பொக்க, Saturday சண்டை போட்டு தீர்க்க. ஐயோ ஐயோ ஐயோ, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பெரிய முயற்சி பண்ணி இந்த வீட்டை விட்டு வெளியே போலான்னு நினைச்சா அப்படியே எல்லாம் தலைகளா மாறிடுச்சு. இதோ டே, உங்க தாத்தாக்கு இப்ப பிளாஷ்பேக் ரொம்ப முக்கியமாடா. ஓவரா லவ் பண்றாரு உங்க பாட்டிய. எனக்கு அப்படியே பார்க்க எரியுது. இருக்கிறதுலே ரொம்ப கேவலமான ஹேர் ஸ்டைலா உங்க பாட்டிக்கு போட்டு விட்ட. அதையும் நீ அன்னைக்கு அப்படி இருந்த 20 வயசுல ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி அப்படியே கவுத்து விட்டாரு. உங்க பாட்டி மட்டும் என்ன சும்மாவா பல்ல பல்ல காமிச்சுக்கிட்டு, அட ஆமால 20 வயசுல நான் இப்படி இருந்தேல, 60 வயசுல நான் அப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு உங்க தாத்தா பின்னாடியே போயிட்டாங்க. டே, ஒரு மனுஷி எவ்வளவு பாடுபட்டு கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? அதெல்லாம் உங்க பாட்டிக்கு புரியுதா புரியலையா? அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப நான் என்னடா பண்ணுவேன்? ஐயோ, ஏய் நிறுத்தடி. எதுக்கு இப்படி வள வள வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்க? இப்ப என்ன நான் உன் கழுத்துல தாலி கட்டிட்டேனா? இல்லல, அத வேற பண்ணுவியாடா? லூசு. அதான் உன் கழுத்துல தாலி கட்டல, அது வரைக்கும் டைம் இருக்கு. ஒரு சான்ஸ் முடிஞ்சிச்சுன்னா விட்டுரு. டே 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 டே, மத்ததெல்லாம் கூட ஒத்துக்க வேண்டாம். ஆனா இது கை கெட்டினது வாய் கெட்டாத தூரமா போயிடுச்சுடா. வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொன்னோனே அவ்வளவு சந்தோஷத்துல குதிச்சுட்டு வெளியே வந்தேன் தெரியுமா? உங்க தாத்தா கண்ணுல தாண்டா மாட்டிக்கிட்ட. அவரு கண்ணுல கொள்ளுக்கட்டைய வச்சு எரிக்க. அவருக்கு ஒரு பாயாசத்தை போட்டா சரியா வந்துரும். என்னடி இப்படி புலம்புற? இந்த ஊர்ல அரசாயமான ஒரு அம்மா ஆலமரத்துக்கு அடியில உட்காந்துட்டு வரவங்க போறவங்க எல்லாம் பிடிச்சிட்டு இப்படிதான் புலம்பிட்டு இருக்கோம். ஒண்ணு பார்த்தா அதை பாக்குற மாதிரியா இருக்கு. சரி சரி, உன்னோட நிலைமை எனக்கு புரியுது. இங்க பாருடி, இங்க வந்து அதுவா ஒரு பிளான்ல போய்கிட்டு இருக்கு. நம்ம யோசிச்சு இது வரைக்கும் எந்த பிளானும் போடல. சரி ஓகே, இப்ப நீ ரொம்ப டென்ஷனா இருக்க. ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேவா? எங்க? இந்த கிராமத்துல நமக்குன்னு ஒரு தோப்பு இருக்கு. அந்த தோப்பு ரொம்ப பெருசு. அதுல போனோம்னா ரிலாக்ஸ்டா இருக்கும் மைண்ட். நம்ம நிறையவே யோசிக்கலாம். வரேன். ஹே, இப்படியே வா. தயவு செஞ்சு இப்படியே வந்துடாத. ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வா. ஏண்டா? அமுக்கி வச்ச ஆமக்குட்டி மாதிரியே இருக்கடி. தயவு செஞ்சு இந்த புடவையில கூட வெளியே வந்துடாத. எப்போதும் போல ட்ரெஸ் போட்டு வா. என்ன கிண்டல் பண்றல நீ? இரு வரேன். ஐயோ பாவம், என் கூட சேர்ந்து கிராமத்துல ரொம்பவே கஷ்டப்படுறா. இவளுக்காகவாது கண்டிப்பா அந்த கல்யாணம் நிக்கிற மாதிரி நம்ம ஏதாவது செய்யணும். டேய், போலாமா? போலாம். சங்கவி, ஊருக்கு போறதுக்கு என்னடி பஸ் இன்னும் வரல? அதத்தான் அங்கவே நானும் பாத்துட்டு இருக்கேன். லேட்டா போன அம்மா வேற வையுமே. இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு போலான்னு நினைச்சேன். ஆனா அந்த பஸ்ஸுக்காரன் இப்படி பண்ணிட்டானே. எப்போதும் பெரியாதா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு லேட்டா வீட்டுக்கு போலான்னு தானே நினைப்போம். இன்னைக்கு நீ சீக்கிரமா வீட்டுக்கு போலான்னு நினைச்ச? ஏய், விஷயம் தெரியுமா தெரியாதா உனக்கு? என்ன நடிக்கிறியா? என்ன விஷயத்தை பத்தி நீ பேசுற? நம்ம வீட்ல என்ன இருக்கு? நாளையில இருந்து திருவிழா ஆரம்பிக்குது, அவ்வளவுதானே? திருவிழா ஆரம்பிக்குதுதான். ஆனா திருவிழாக்கு யாரு வரா? நம்ம வீட்டுக்கு திருவிழாக்கு ஊர்ல இருந்து எல்லாரும் வரதா சொன்னாங்க. ஸ்பெஷலா யார் வரா? ஸ்பெஷலா ஒரு ஆளை பாக்குறதுக்கு தாண்டி காத்துக்கிட்டு இருக்கேன் நானும். யாரடி சொல்றிய? கூறுகட்டவளே, உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? நம்ம நம்ம ஆதி மாமா வராஹடி. என்னடி சொல்ற? ஆதி மாமா வராஹலா? பெருவே, ஆதி மாமா தான். ஆதி மாமாவோட அம்மா அப்பா வராஹன்னு தெரியும். ஆனா ஆதி மாமா கூட சேர்ந்து வராஹலா? அட ஆமாண்டி, ஆதி மாமா வர விஷயத்த அம்மா தான் சித்தி கிட்ட சொல்லிட்டு இருந்துச்சு. நான் ஒட்டு கேட்டுட்டேன்டி. அடி பாவி, இவ்வளவு நேரம் என்கிட்ட சொல்லவே இல்ல நீ. இது எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும்? என்ன, எனக்கு முன்னாடியே போய் ஆதி மாமாவை கரெக்ட் பண்ணலான்னு பாக்குறியா? ஏய், ஆதி மாமா எனக்கு தான். கொன்றுவேன் உன்னை. நம்ம ரெண்டு பேரும் ரெட்ட பிறவைகளா இருந்தாலும் முதல்ல பிறந்தது நான் தான். அதனால ஆதி மாமா எனக்கு தான். ஹே, முன்னாடி பிறந்துட்டா உன்னை தான் கட்டிக்கணும்னு இருக்குதா? அதெல்லாம் முடியாது. ஆதி மாமா எனக்கு தான். அவர் ஊருக்கு வராருன்ற விஷயம் கூட உனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சிருக்கு பத்தியா? அப்ப யார் அவரை பத்தி ரொம்ப அக்கறைப்படுறா? நான் தான். அப்ப ஆதி மாமா எனக்கு தான். ஏய், அங்க வை, அங்க பாருடி, யாரு வராங்கன்னு. அட ஆதி மாமா, ஆதி மாமா, ஆதி மாமா, நிறுத்துங்க நிறுத்துங்க. யாரு நீங்க? எதுக்கு வண்டி நிப்பாட்டுனீங்க? ஆதி மாமா. ஆதி மாமாவா? எது மாமாவா? ஒரு நிமிஷம். நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. என்ன ஆதி மாமா நீங்க? எங்களை தெரியலையா? நாங்க தான் உங்க ருக்மணி அத்தை இருக்காங்கல்ல, அவங்களோட பொண்ணுங்க. நாங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ். என் பேரு அங்கவை, என் பேரு சங்கவை. அடடடடடா, என்ன ஒரு தமிழ் பேர் உங்க ரெண்டு பேருக்கும். ஓ, நீங்களா? சின்ன வயசுல பார்த்தது அதான் ஞாபகம் இல்லம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ஆதி மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஆதி மாமா, நீங்க வரீங்கன்னு எனக்கு நேத்தே தெரியும். நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இவளுக்கு தெரியாது. ஏய், ஏன்டி இப்படி தேவையில்லாம பேசுற? உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேச. கொன்றுவேன் உன்னை. ஐயோ ஆதி மாமா, நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க வரது எனக்கு தெரியாதுதான். ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ, இதுல என்னமா இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல.
ஆமா, என்ன ரெண்டு பேரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? காலேஜ் முடிஞ்சிச்சு மாமா, பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இந்த சைடு வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிருக்கவே மாட்டோம். உங்க கூடவே வண்டியில வந்திருப்போம். எது, வண்டியிலயா? ஒரு நிமிஷம். நீங்க ரெண்டு பேரும் இவனுக்கு என்ன வேணும்? நீங்க யாரு? நான் யாரா? நான் ஆதியோட ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எங்க ஆதி மாமாவை அவன் இவன்னு பேசாதீங்க. எங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துரும். என்ன நீ என்ன பாக்குற? எனக்கு ஒண்ணும் தெரியாது. உண்மையை சொல்லு, நீ செட் பண்ண ஆளுக தானே இவளுக்கு ரெண்டு பேரும்? ஏய், எனக்கு இவங்க ரெண்டு பேரும் யாருன்னே தெரியலடி. இப்பதான் சொல்றாளுங்க ருக்மணி அந்த பொண்ணுன்னு. இரு, ருக்மணி, உனக்கு அவங்க என்ன வேணும்? அத்தை. டேய், அப்ப இவங்க ரெண்டு பேரும் உனக்கு அத்தை பொண்ணுங்களா? ஆமா, ருக்மணி எனக்கு அத்தைனா அவங்க பொண்ணுங்க அவங்க ரெண்டு பேரும் எனக்கு அத்தை பொண்ணுங்க தானே? டேய் சம்மடா, உனக்கு முறை பண்ணுங்களா? ஐயோ. ஏண்டி, ஒரு மனுஷனுக்கு அத்தை பொண்ணுங்க கூட வாடி இருக்க கூடாது? நீ ஏண்டி இப்படி பல்ல காமிச்சிட்டு இருக்க? டேய், அவங்க ரெண்டு பேரும் உன்கிட்ட வளையறத பார்த்தாலே தெரியல. அவங்க ரெண்டு பேருக்கும் உன்னை பிடிச்சிருக்குடா. ஏய் கூறு கட்டவளே, ரெண்டு பேருக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்ற? ஏய், அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்குடான்னு சொல்றது எப்படி இருக்கு? ரெண்டு பேருக்கும் உன்னை பிடிச்சிருக்குடான்னு சொல்றது எப்படி இருக்கு? என்னடி பேசுற? இங்க பாரு, நீ வேணா அவங்க ரெண்டு பேரும் பேசுறத நோட்டீஸ் பண்ணு. அவங்க ரெண்டு பேரும் உன்கிட்ட வளையறாங்கடா. மூடிட்டு நில்லுடி, இப்ப வேற. உங்க ஆதி மாமாவை நான் ரொம்ப மரியாதையா கூப்பிடணுங்களா? ஆமா, கண்டிப்பா. இல்லனா நாங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுவோம். ஏன்னா எங்க ஆதி மாமாவை எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி உங்க ரெண்டு பேருக்குமே வா? ஆமா, எங்க ரெண்டு பேருக்குமே அவரை பிடிக்கும். டேய் மாங்கா மண்டையா, உனக்கும் இந்த ஊர்ல ஃபேன்ஸ் இருக்காங்கடா. அதுவும் உன் அத்தை பொண்ணுங்க ரெண்டு பேருக்குமே உன்னை ரொம்ப பிடிக்குமா? டேய், ஒரே கலர் ரெண்டு மாங்காடா. என்ன எப்படி? ஏய், செவட்ட பேத்துருவேன். அதுங்க தான் சின்ன பிள்ளைங்க, என்னென்னமோ பேசிட்டு இருக்குங்கன்னா நீ அதுங்க கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்கியா? அதுங்களுக்கு தான் அறிவில்ல, உனக்கு எங்கடி போச்சு? இங்க பாருங்கம்மா, நீங்க ரெண்டு பேரும் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க. நல்ல டிகிரி முடிச்சு நல்ல வேலைக்கு போங்க. இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நாங்க டிகிரி முடிச்சு வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்கள? சொல்லு இப்ப சொல்லு. ஏமா, நான்லாம் ஒரு ஆளா? உங்களுக்குன்னு நல்ல பையன் இனிமேவா பிறக்க போறான்? எங்கேயாவது பிறந்து இருப்பான், தேடி கண்டுபிடிப்போம். அது வரைக்கும் நீங்க படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்துங்க. என்னதான் இந்த உலகத்திலேயே தேடி கண்டுபிடிச்சாலும் உங்களை மாதிரி ஒரு போலீஸ்காரன் நல்லவன் வல்லவன் கிடைப்பானா? சபா, முடியலடா சாமி. ஆதி, இப்படி ரெண்டு அத்தை பிள்ளைங்க இருக்குன்னு நீ சொல்லவே இல்ல. ஏன் சொன்னா கெடா வெட்டி பொங்கல் வைக்க போறியா? ஏய், வண்டியில ஏறிடி. இவ வேற டென்ஷன் பண்ணிக்கிட்டு. ஆதி மாமா, நான் முதல்ல ஏறிக்கிட்டா? ஏய், இல்ல, நான் தான் ஏறுவேன். எங்கம்மா ஏற போறீங்க? மலை ஏற போறீங்களா? மலை ஏற போல, உங்க வண்டியில ஏற போறோம். என்னது, வண்டியிலயா? ஆமா, பஸ் ஏறி கூட்ட நெரிசல்ல நெருக்கிட்டு வந்து கஷ்டப்பட்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக தானே வீட்ல இருந்து வண்டி எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க எங்களை கூட்டிட்டு போறதுக்கு. டேய் ஃப்ராட் பையலே, சொல்லவே இல்ல. என்ன ரிலாக்ஸ் பண்றேன்னு தானே கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். கடைசில இவங்களை கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கியா? நடத்து. ஆமா குட்டி, ரொம்ப வாய் பேசின, வாய் கிழிச்சு விட்டுருவேன். ஏய், இப்படி ரெண்டு கேரக்டர் இந்த குடும்பத்துக்குள்ள இருக்குதுன்றது எனக்கு இப்பதாண்டி தெரியும். டேய் நட்டிக்காதடா. நட்டிக்காத. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்ன மட்டும்தான் உனக்கு பிடிக்காது, மத்தபடி என்ன தவிர இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுகளையும் உனக்கு பிடிக்கும். ஏய், என்னடி என்னமோ நான் வாரம் ஒரு பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க? இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருந்த, எனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆமா, இந்த ரெண்டு கேரக்டர்களை இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஆதி மாமா, உங்களுக்கு என்னதானே பிடிக்கும்? ஏன்னா ஆதித்யா உங்களோட பேரும் ஆளதான் ஆரம்பிக்குது, அங்கவை என்னோட பேரும் ஆளதான் ஆரம்பிக்குது. ஆத்தாடி, ஆக்கு என்ன ஒரு விளக்கம். சோ ஆமாங்க ஆதித்யா, உங்களுக்கு யாரு பிடிச்சிருக்குங்க? அங்கவையை பிடிச்சிருக்குங்களா இல்ல சங்கவையை பிடிச்சிருக்குங்களா? யாருன்னு நீங்களே சூஸ் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நானும் உங்களுக்கு கல்யாணத்தை கட்டி வச்சுட்டு ஊட்ட பார்த்து போயிட்டே இருப்பேன்ல. அடே, என்னடி திடீர்னு நாட்டாம விஜயகுமார் மாதிரி பேசிட்டு இருக்க? அது என்னமோ தெரியல மச்சான், உன்னை கலாய்க்கிறப்ப மட்டும் அதுவே தானா அருவி மாதிரி கொட்டுது. கொட்டுண்டி கொட்டும். ஒரு மனுஷன் இங்க டென்ஷன்ல உட்காந்துட்டு இருக்கான், உனக்கு அருவி மாதிரி கொட்டுதா? இப்படியாவது இதுல இருந்து என்ன காப்பாத்துடி, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்குதான் மச்சான் கேக்குறேன், உனக்கு அங்கவையை பிடிச்சிருக்கா இல்ல சங்கவையை பிடிச்சிருக்கா? சொல்லு, யார பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அவங்கள கட்டி வச்சிடலாம். நான் எஸ்கேப் ஆயிருவேன்ல. அடி, நான் எஸ்கேப் ஆகிறதுக்கு வழிய சொல்லிடினா நீ எஸ்கேப் ஆகிறதுக்கு வழிய சொல்லிட்டு இருக்க. நிம்மதி ப்ளீஸ் டி, இந்த விஷயத்துல எனக்கு ஹெல்ப் வேணும்டி. அப்ப நான் சொல்றதை நீ கேட்கணும். உடனே நடிச்சிருவா, சொல்லிட்டோல. இங்க இல்ல, வேற இடத்துல. இப்போதைக்கு இவங்களை எல்லாம் வீட்டுக்கு பேக் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பெட்டர் பிளானா போடுவோம். ஓகே? ஓகே. என்ன ஆதி மாமா, போலாங்களா? ஆட்டம் கொய்யால, இவளுக்கு வேற ஆதி மாமா அந்த மாமா இந்த மாமான்ட்டு. ஐயோ!